நீங்கள் சொன்னது ஓகே. ஆனால் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியாக வரக்கூடிய தேர்தலில் வந்து ஒரு முக்கிய எதிர்கட்சியாக நாங்கள் வந்து களத்தில் நிற்க போகிறோம், அதிமுகவை விட இரண்டாவது சக்தியாக நாங்கள் நிற்கணும் அப்படிங்கிறதுல இந்த பிரச்சனையை அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு மாணவி வந்து பழைய வன்கொடுமைக்கு உண்டாக்கப்பட்டது, அது கண்டிக்கத்தக்கது, அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தான். ஆனால் அந்த எஃப்ஐஆர் லீக் நீங்கள் சொன்னீங்களா, இந்த தேசிய தகவல் மையம் அந்த தகவலை வந்து வெளியிட்டது நாங்கள் தான், தொழில்நுட்ப கோளாறுனால வந்து அது வந்து வெளியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சுது. இப்போ இதில் இன்னொருவர் இருக்கிறார், அந்த யார் அந்த சார் என்பது தொடர்பான அந்த போஸ்டர் யுத்தம் மற்றும் பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்துட்டு வராங்க. ஆனால் அந்த சாருங்கிற நபர் இல்லைன்னு நம்ம கமிஷனர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அப்படி ஒரு மூன்றாவது நபர் அந்த இடத்துல இல்லை, அது சும்மா நாங்கள் வந்து அதை ஜோடி அவர் வந்து மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைன்னு விளக்கம் கொடுத்தாச்சு. இருந்த போதிலும் அவர்கள் வந்து யாரை அதை குறிப்பிடுறாங்க, இதில் எதோ திமுக காரங்க, இதில் வந்து ஒரு கட்சிக்காரங்க இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் அந்த கட்சி சார்பற்ற முறையில் நடவடிக்கை எடுக்கப்படணும்னு உறுதிமொழி கொடுத்தாச்சு. ஆனால் இன்று வரை இந்த பிரச்சனை வந்து தகித்து கொண்டே இருப்பதற்கு அதாவது அரசியல் ரீதியான காரணம் தாங்கிறது வந்து நீங்கள் உறுதியாக நினைக்கிறீங்களா, இல்லைன்னா அது அந்த பிரச்சனை உண்மையிலே அவ்வளோ சீரியஸ் தானா, இன்னொரு வேளை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா சார்? அது நான் அதுதான் கேட்டேன். இல்லை, அதாவது ஒரு சம்பவத்தை நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாஜக சங் பரிவார அமைப்புகள் எப்படியெல்லாம் ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஒற்றை உதாரணத்தை சொல்லிட்டு இந்த ஸ்டோரிக்கு நான் வரேன். நான் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி மேற்கு வங்கம் அந்த கல்கத்தாவில் வந்து அங்க இருக்கிற ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி, அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய மாணவி சடலமாக வன்புணர்வு செய்யப்பட்டு பிணமாக எடுக்கப்பட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும், அன்னைக்கு வந்து இது பெருசா பேசினாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை ஒட்டி அங்கிருக்கின்ற பாஜக கட்சி, அதாவது மம்தா பானர்ஜிக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்க இருக்கின்ற பாஜக கட்சி, அங்க இருக்கின்ற சங் பரிவார அமைப்புகள் அதை வந்து பெரிதுபடுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த சம்பவத்தில் இந்த பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த மாணவிக்கு நீதி வேண்டும் என்று கோரிக்கை நடத்துகின்ற அதே நேரத்தில் அது சம்பந்தப்பட்ட ஒருவரை கைது செய்கிறது அங்க இருக்கின்ற காவல்துறை, மேற்கு வங்க காவல்துறை, அது கல்கத்தா மாநகர காவல்துறை கைது செய்து. அதுல கைது செய்யப்பட்டவர் யாருன்னா சந்தீப் ராய் என்பவர். அவர் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுகிறார். ஆனால் பாஜகவை சேர்ந்தவர்கள், சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இதை பூதாகரப்படுத்தி இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள், இன்னும் 3 பேர் இருக்கிறார்கள் என்று பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க. அப்ப அவங்க அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் சந்தீப் கோயல் என்கின்ற மருத்துவக் கல்லூரியுடைய டீன் கைது செய்யப்படுகிறார். அப்புறம் மண்டல் என்கின்ற ஒருவர் கைது செய்யப்படுகின்றார். அவர் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் இதுல கைது செய்யப்படுறாரு. இந்த கைது செய்யப்பட்ட பிறகும் அவர்கள் போராட்டத்தை நடத்துறாங்க. சிபிஐ இது குறித்து விசாரணை செய்த பிறகு இந்த வழக்கில் சந்தீப் ராய் என்பவர் மட்டும்தான் குற்றவாளி, சந்தீப் கோயலோ இல்ல விபிஜித் மண்டலோ அந்த போலீஸ் ஆபீசரோ இதுல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சிபிஐ வந்து இதை வந்து அறிக்கை கொடுத்த பிறகு அந்த வழக்கில் இருந்து அவர் 2 பேரும் விடுதலை செய்யப்படுகிறார். அந்த 2 பேரும் விடுதலை செய்யப்பட்ட பிறகும் ஒன்றிய அரசு வந்து அவர்கள் மீது வந்து அமலாக்கத்துறை மூலமாக அவர்கள் வீட்டுல ரைடு பண்றாங்க, அமலாக்கத்துறை மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. சிபிஐ வந்து ஒருவர் தான் சொல்லி குற்றம் சுமத்தி அவர் ஒருவர் தான் வந்து நீங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நீதிமன்றமும் வந்து ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த வழக்கை பொறுத்தளவு பாருங்க, அதாவது இல்லாத இருவரை அதுல குற்றம் சுமத்தி அவரை கைது செய்து இந்த வழக்கை திசை திருப்ப முயற்சி செஞ்சாங்க. ஆனால் மேற்குவங்கத்துடைய காவல்துறை அதை முறியடித்தது. ஒரு பதற்றத்தின் மூலமாக, சமூக பதற்றத்தின் மூலமாக, வன்முறை மூலமாக மேற்கு வங்கத்தில் என்ன செய்தார்களோ அதே பார்முலாவை தமிழ்நாட்டில் இவர்கள் யார் அந்த சார் என்று அவர்கள் வந்து முன்வைக்கிறார்கள். இது வந்து நான் இன்னொன்னு மிக முக்கியமா சொல்றோம், இவர்கள் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாங்க. இது வந்து அவர் ரைமிங்காக அந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொருவர் இருக்கிறாருன்னா ஏன் காவல்துறை வந்து இன்னொருவரை கைது செய்வதற்கு அவர்கள் வந்து மறுக்கிறாங்க? அது வேணும்னே செய்யறாங்களா? அப்படி வேணும்னே வந்து திட்டமிட்டு யாராவது குற்றவாளிகளை பாதுகாக்கணும்னா ஏன் ஞானசேகரனை கைது செய்யணும்? அவரை வந்து திமுக தான் சொல்றாங்க, திமுக சேர்ந்தவர்கள் இவர் அந்த கட்சியிலே இல்ல, எந்த பொறுப்புலையும் இல்ல, திமுக காரங்களோட வருவாரு அப்படிங்கறத அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப திமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலையும் அவர் இல்ல. குற்றவாளியை வந்து அம்பலப்படுத்தி குற்றவாளியை கைது செய்யணும், குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமா, அவர் திமுக என்று சொல்வது முக்கியமா அப்படிங்கறது என்னோட கேள்வி. சரி, யாராக இருந்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதான். இருந்தாலும் இந்த பிரச்சனையில
பல்வேறு தரப்பினரும் வந்து போராட்டங்கள் அது நடத்திட்டு வர்றாங்க. நடிகர் விஜயை பொறுத்தவரை அவர் ஆளுநர்கிட்ட போய் அது தொடர்பான ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்து இங்கே உள்ள பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறதுன்னு அவர் சொல்கிறாரு. அதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இது வரவேற்புக்குரியது அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்ம மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஒரு ஆளுநர் அந்த நடவடிக்கை எடுக்க முடியுமா? மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரச்சனையிலையும் ஆளுநர் மீது அந்த நியமிக்காத ஒரு காரணம் அந்த நிர்வாக குளறுபடிகளுக்கு மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு கொடுத்த அந்த பிரைவேட் செக்யூரிட்டி அந்த தனியார் பாதுகாப்பு அலுவலர்கள் மற்றும் அந்த வளாகம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் பரப்பளவுடைய அந்த வளாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதில் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை நிலவுது. காவல்துறையினர் இது அங்கே 24 மணி நேரமும் ஒரு கல்லூரி வளாகத்திற்குள் வந்து பாதுகாப்பு செய்வது வந்து ஒரு நடைமுறை சாத்தியமான பிரச்சனையாக தான். பொதுவாக கல்லூரிகளுக்குள்ள இந்த காவல்துறையினர் வந்து அங்கே ஸ்ட்ரைக்கு வேறு எதுவும் நடத்தும் போது கூட அந்த பிரின்சிபால் அல்லது அந்த டீனோட அந்த துணைவேந்தர் அவரோட அனுமதி பெற்று தான் உள்ள செல்ல முடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் நம்ம காவல்துறைக்கு உள்ள பொறுப்பில் ஒரு முக்கிய பொறுப்பாக வைக்கலாம்னா சார். விஜய் மனு கொடுத்ததை பற்றி நினைக்கிறீங்க? அதாவது விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறேன்னா, விஜய் அவர்கள் போய் மனு கொடுத்தது எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, அதாவது டெல்லி பாஜக தலைமை எப்போதுமே வந்து ஆளுநர் மூலமாக எதிர்கட்சி அரசியல வந்து தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து இப்ப பாஜக வைத்து அவர்கள் அரசியல் செய்வார்கள் அல்லது பாஜக ஆதரவு பெற்ற சங் பரிவார் அமைப்புகளை வைத்து அவர்கள் அரசியல் செய்வாங்க. ஆளுநருடைய இல்லம் எப்படி இருக்கு, ராஜ்பவன் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு கடந்த 3 ஆண்டுகளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை ஒரு RSS அலுவலகமாக மாத்திட்டு இருக்கிறாரு. ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சாபக்கேடாக இந்த ஆளுநர் RN ரவி அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு வருத்தமளிக்கக்கூடிய செயல். ஒரு RSS அலுவலகமாக அதை மாத்திட்டு இருக்கிறாரு. அரசுக்கு எதிராக அப்படிங்கிறது செயல்படுறதுங்கிறது வேற. ஆனால் ஐடியாலஜிக்கலுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய ஐடியாலஜிக்கல் அவருடைய தமிழ்நாட்டினுடைய கருத்தியலுக்கு எதிராக திராவிட கருத்தியலுக்கு எதிராக தன்னுடைய ஆரிய கருத்தலை வன்மமாக அவர் வந்து புகுத்துகிறாரு அப்படிங்கிறது தெரியும். தொடர்ச்சி அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அரசுக்கு எதிராக செயல்படுறாரு, தமிழ்நாட்டுடைய ஐடியாலஜிகளுக்கு எதிராக செயல்படுறாரு. தமிழ்நாடுங்கிறதே வந்து அவர் மாத்தி தமிழகம் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. அதே போல வந்து இது வந்து ஆன்மீக பூமின்னு சொல்றாரு. அதாவது அவருக்கு சம்பந்தம் இல்லாத அவருடைய பொறுப்புக்கு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு கண்ணியமுள்ள ஒரு பொறுப்புக்கு மாறாக எதிராக அவர் செயல்படுறாரு அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பாக்கிறோம். அப்ப ஆளுநர் வந்து ஒரு அரசியல் செய்ய முயற்சி செய்யறாரு. அதற்கு விஜய் அவர்கள் அதுல பயன்படுறாரு. விஜய் அவர்கள் அவரை வைத்து அரசியல் செய்ய முயற்சி செய்யறாங்க அப்படிங்கறது என்னுடைய பார்வை. ஏனென்றால் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல 6 பல்கலைக்கழகங்கள்ல இன்னமும் வந்து துணைவேந்தர் பொறுப்பு நியமிக்கப்படவில்லை. 6 பல்கலைக்கழகங்கள் நேரடியாக அவரே கண்ட்ரோல் பண்றாரு. துணைவேந்தர் ஒருத்தர் இல்லாம அவரே பண்றாரு. அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து இன்னைக்கு வந்து இது நடந்திருக்கு அப்படின்னா பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தலைவர் யாரு, அதுக்கு நிர்வாக தலைவர் யாரு அப்படின்னா ஆளுநர் தான். ஆளுநர் இது குறித்து வந்து எல்லாத்துக்கும் அவர் பேசுற, கோவை குண்டுவெடிப்புக்கு அவசரமா பேசுறாரு, வேற எங்கெங்கயோ பேசுறாரு, இங்க நடக்கிற சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அவரே சொல்றாரு. ஆனால் இந்த சம்பவத்திற்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? ஆளுநருடைய ரோல் என்ன இதுல இருக்கு? ஆளுநர் வந்து ஏன் துணைவேந்தர் பொறுப்பை நியமிக்கல? இதை வந்து விஜய் கேட்டிருக்கலாம்ல. விஜய் அவர்கள் ஒரு ஒரு இந்த கேட்டட் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. அதாவது வந்து எலெக்ட் பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்றாரு. அதாவது வந்து RSS செயல் திட்டத்தை அவர் விரும்பியோ விரும்பாமலோ அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்னவா மாறி இருக்கணும்? இப்ப வந்து யாரை கைது செய்யல அப்படின்னா ஆளுநர் நேரடியா அந்த இடத்துல போய் பார்வையெல்லாம் இருக்கிறாரு. ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள போய் பார்வையிட்டு இருக்கிறாரு. ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் பார்வையிட்டு இருக்கிறாரு. சரி, பார்வையிட்டு என்ன சொல்லி இருக்கிறாரு? என்ன அவர் பார்வையிட்டு என்ன சொல்லி இருக்கிறாரு? அந்த பாதுகாப்பை வந்து நாங்க பாதுகாப்பை மேம்படுத்தணும் அவரே சொல்றாரு. நிர்வாக பொறுப்பு யாரு? அவர் தானே? அவர் தான். அதுதான் அவர் தான் பொறுப்பு. அவர் தான் இதுல வந்து உண்மையாவே வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணணும். ஆளுநர் பொறுப்பு வந்து இன்னைக்கு வந்து நான் தான் இந்த இதுக்கு வேந்தரு, நான் இதுல வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அது அந்த இது அவர்கிட்ட இல்ல. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரியான ஒரு தார்மீக கடமை இல்ல. ஒரு எந்த இடத்துலயும் வந்து தன் பொறுப்பேற்க வேண்டிய கடமையிலே அவர் இல்ல. இப்ப இந்த இடத்துல வச்சு அவர் வந்து அவர் மூலமா தான் அரசியல் செய்யறாங்க.
அண்ணாமலை அவர்களை போய் பாக்குறதா இருக்கட்டும். இப்ப விஜய் முன்னாடி போறாரு, பின்னாடி அண்ணாமலை போறாரு. ஆமா, அரேந்திர நாள்ல அமலே நாள்ல இதெல்லாம் இது ஒரு அரசியல் தான். இதெல்லாம் ஒரு அரசியல். எப்படியா வந்து நீ வந்து எஃப்ஐஆர் கொண்டு வந்து எஃப்ஐஆர் ஏன் படிச்சா அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கல. அண்ணாமலை அவர்கள் குறித்து யாரும் இதை குறித்து கேட்கல. அவர் இதை திசை திருப்பதற்காக அவர் தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிறாரு. இதை திசை திருப்பதற்காக செருப்படாம அலையிறோம் சொல்றாரு. அப்ப இந்த அரசியல் அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்பதை விட, அந்த மாணவிக்கு நீதி வேண்டும் என்பதை விட, இவர்கள் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பதை தான் நீதிமன்றம் சுட்டிக்காட்டுகிறது.